கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் தினம் தினம் நிறைய பேருக்கு ஏற்பட்டுட்டு தாங்க இருக்கு. இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட என்ன வகையான பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சித்த மருத்துவத்துல சித்தர்கள் அன்றைக்கே இதற்கான தீர்வுகளை சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் மற்ற நோயினாலும் பரவாயில்லைங்க. இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் டயட், அதாவது இந்த பத்தியம் அப்படின்னு கல்லீரல் பிரச்சனைக்கு மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. நம்ம உடல்ல மெட்டபாலிசம் சரியா நடக்கணும்னா லிவரோட ஆக்ஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படுது மற்றும் மெட்டபாலிசம் வந்து சரியாக நடக்கும். ஸோ அப்போது இதற்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த கல்லீரலில் வரக்கூடிய லிவர் சிர்ஹோசிஸ், லிவர் கேன்சர், முக்கியமாக இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி. அது என்னங்க இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பின்னு சொல்கிறது இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படின்னு சொல்கிற இந்த கண்டிஷனுக்கு என்ன தாங்க தீர்வு? இது தீர்வே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியே கண்ட்ரோலில் வச்சுக்கோங்கன்றாங்க. லைஃப் லாங் இந்த மெடிசன்ஸை எடுத்துக்கோங்க. கல்லீரலில் இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் எப்படி நம்ம சரி செய்யலாம்? ஸோ நிறைய பேர் வந்து சில வகையான உணவுகள் எடுத்து ஓகே சரியான மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டயட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அவுட் சைட் ஃபுட் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி வெளி உணவுகளை நீங்கள் எடுக்க கட்டாயமாக உங்கள் உடல்லையும் பாதிப்பு அதிகமாக ஏற்படும். ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் உடலில் உங்களுக்கு அதிகமாக சேர ஆரம்பிச்சிடுச்சுன்னா உடல் முழுவதுமே நமக்கு பாதிப்பை கொடுக்குது. அப்போ கல்லீரலை நம்ம எப்படிங்க பாதுகாக்கலாம்? ஸோ கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள், இதை தாண்டி வேறு என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர். ஸோ தண்ணீர் குடிக்கிறது கூட ரொம்ப சேஃபாக குடிச்சுக்கணுங்க. வெளியில் போயிட்டு சுகாதாரம் இல்லாமல் ஏதோ ஒரு தண்ணி நான் குடிக்கிறேன் அப்படின்னாலும் அதன் மூலியமாகவும் உங்களுக்கு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம். சரி, உணவு முறையில் தினந்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ கட்டாயமாக இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. ஸோ வெல்கம் டு நித்யாஸ் வாரம், where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் தினம் தினம் நிறைய பேருக்கு ஏற்பட்டுட்டு தாங்க இருக்கு. இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட என்ன வகையான பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சித்த மருத்துவத்துல சித்தர்கள் அன்றைக்கே இதற்கான தீர்வுகளை சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் மற்ற நோயினாலும் பரவாயில்லைங்க. இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் டயட், அதாவது இந்த பத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி தாங்க ஆகணும். சித்த மருத்துவம் அப்படின்னாலே என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது, கன்சல்டேஷன்லாம் முடிச்சுட்டு இதுக்கு பத்தியம், ஐயோ டயட் என்ன, இதெல்லாம் சொல்வீங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் எந்த நோய்க்கு எப்படி வேணாலும் நீங்கள் பத்தியம் மாற்றி நம்ம சொல்லலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் கல்லீரல் பிரச்சனைக்கு மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நம்ம உடலில் மெட்டபாலிசம் சரியாக நடக்கணும்னா லிவரோட ஆக்ஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படுது மற்றும் மெட்டபாலிசம் வந்து சரியாக நடக்கும். ஸோ அப்போது இதற்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த கல்லீரலில் வரக்கூடிய லிவர் சிர்ஹோசிஸ், லிவர் கேன்சர், முக்கியமாக இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி. அது என்னங்க இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பின்னு சொல்கிறது இப்போ பெரும்பாலும் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படின்னு சொல்கிற இந்த கண்டிஷனுக்கு என்ன தாங்க தீர்வு? இது தீர்வே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியே கண்ட்ரோலில் வச்சுக்கோங்கன்றாங்க. லைஃப் லாங் இந்த மெடிசன்ஸை எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போது இந்த காமாலை பிரச்சனைக்கு இந்த வைரஸ் நம்ம உடலுக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்ம கல்லீரலை எப்படி பாதுகாக்கலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு இது என்னென்ன வகைகளில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு வரலாம், உணவு முறை மூலமாக வரலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடல் உறவின் போதும் இது ஏற்படலாம். ஸோ செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸில் இதுவும் ஒன்று. மிக குறைவான நபர்களுக்கு இது ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுகாதாரம் இல்லாத உணவுகள் எடுக்கிறது, இதன் மூலியமாகவும் இந்த வைரஸ் உடலுக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நாள் பிறகு லிவரில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லாங்க. அப்போ கல்லீரலில் இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் எப்படி நம்ம சரி செய்யலாம்? ஸோ நிறைய பேர் வந்து சில வகையான உணவுகள் எடுத்து ஓகே சரியான மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டயட் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அவுட் சைட் ஃபுட் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி வெளி உணவுகளை நீங்கள் எடுக்க கட்டாயமாக உங்கள் உடல்லையும் பாதிப்பு அதிகமாக ஏற்படும். ஸோ ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் உடலில் உங்களுக்கு அதிகமாக சேர ஆரம்பிச்சிடுச்சுன்னா உடல் முழுவதுமே நமக்கு பாதிப்பை கொடுக்குது. அப்போ கல்லீரலை நம்ம எப்படிங்க பாதுகாக்கலாம்? ஸோ கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன? ஒருவேளை இந்த வைரஸ் இருந்தாலோ இல்லை லிவர் சிர்ஹோசிஸ் இருந்தாலோ, இந்த லிவர் சிர்ஹோசிஸ் அப்படின்னு சொல்கிறது அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களுக்கு தாங்க ஏற்படுது. ஸோ அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுற நபர்களுக்கு
என்ன ஆகுதுன்னா நம்ம ஹெப்பாட்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது லிவரே முழுவதுமாக அதோடைய செயல்திறனே குறைஞ்சிடுச்சுன்ற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. அப்போ இந்த ஹெப்பாடைட்டிஸ் பி இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போது அதிகமான காரம் எடுக்கக்கூடாது, அதிகமான புளிப்பு சேர்த்து இருக்கக்கூடிய உணவுகளை கட்டாயம் தவிர்க்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட். ஸோ வெளி உணவுகள் நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவுட் சைட் ஃபுட் நம்ம நிறைய சாப்பிட்றோன்னா அதை கட்டாயமாக நம்ம தவிர்க்க வேண்டும். ஸோ அவுட் சைட் ஃபுட்டை நம்ம தவிர்த்தால் மட்டுமே நமக்கு கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி வேறு என்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர். ஸோ தண்ணீர் குடிக்கிறது கூட ரொம்ப சேஃபாக குடிச்சுக்கணுங்க. வெளியில் போயிட்டு சுகாதாரம் இல்லாமல் ஏதோ ஒரு தண்ணி நான் குடிக்கிறேன் அப்படின்னாலும் அதன் மூலயமாகவும் உங்களுக்கு இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகலாம். சரி, உணவு முறையில் தினந்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ கட்டாயமாக இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க. ஸோ காஃபி டீ குடிக்கிறீங்களா, அதை தவிர்த்துட்டு காலையிலே மூலிகை தேநீர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மூலிகை தேநீர் கட்டாயமாக நம்மளுடைய லிவரில் என்ன வகையான ப்ராப்ளம் இருந்தாலும், ஸோ லிவரில் உங்களுக்கு எந்த வகையான ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த டீ காலையில் குடிச்சிக்கலாம். இது வந்து லிவரை வந்து பாதுகாக்கக்கூடியது. ஸோ லிவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேநீர் வகை. இதில் கரிசலாலை, ஸோ வெள்ளை கரிசாலை இருக்குது இல்லைங்களா, இதனோட பவுடர் எவ்வளோ எடுக்கணும்னா 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அதே 100 கிராம் அளவுக்கு கீழாநெல்லி, இதுதான் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ கல்லீரல் பாதிப்புனாலே கீழாநெல்லி தானே, கிராமத்துலலாம் இன்றைக்குமே நம்ம வந்து மோரில் அரைச்சி குடிப்போம் இல்லையா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த கீழாநெல்லி பொடி, ஸோ அது வந்து ஒரு 100 கிராம். ஸோ கரிசாலை 100 கிராம், கீழாநெல்லி பொடி ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட 50 கிராம் அளவுக்கு தூதுவளை பொடி. ஸோ தூதுவளை பொடி அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு, அதாவது வைரஸை வந்து கட்டாயமாக அந்த இன்ஃபெக்ஷனை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குங்க. ஸோ தூதுவளை அப்படின்னு சொல்கிறது 50 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது கூடயே வல்லாரை பொடி 50 கிராம், சீரகம் 50 கிராம், இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து பொடியாக நம்ம எடுத்து வச்சுட்டு தினந்தோறும் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக இதை நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இப்படி குடிக்கும்போது நம்ம உடலில் லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ லிவரில் அந்த டாக்ஸின்ஸ் நம்ம குறையணும்னா என்ன செய்யலாம், என்ன சிகிச்சை தாங்க எடுக்கிறது, இதுக்கு சிகிச்சையே இல்லைன்னு வேற சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கு நம்ம ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். காலையில் இதை குடிக்கலாங்க. அதே மாதிரி உணவு முறையில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தவிர்த்துடணும். கண்டிப்பாக நான்வெஜ் எடுக்கக்கூடாது. ஸோ வைரஸோட பாதிப்பு நம்ம உடலில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக குறையிற வரைக்கும் அசைவ உணவுகள் இல்லை அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறது, அதிகமான இனிப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கிறது, இதை எல்லாமே நம்ம தவிர்த்துக்கணும். ஸோ இப்படி இருக்கும்பொழுது லிவரில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை நமக்கு நல்லாவே குறையுதுங்க. ஸோ இதற்கு அடுத்ததாக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு துறிஞ்சி மணப்பாகு. ஸோ இந்த துறிஞ்சி மணப்பாகு அப்படின்னு சொல்கிறது காலையிலும் இரவிலும் தண்ணீரில் கலந்து நம்ம குடிச்சுக்கணும். ஸோ லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வாமிட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும், வயிறு பகுதியில் ரைட் சைடில் அப்பர் அப்டாமனில் பெயின், மேல் வயிறு பகுதியில் வலது பக்கமாக ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை சரி செய்கிறதுக்கும் கட்டாயமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். துறிஞ்சி மணப்பாக எடுத்துக்கலாம். இதனோட முக்கியமாக கரிசாலை லேகியம்ங்க. ஸோ இந்த கரிசாலை லேகியம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நமக்கு பித்தப்பையில் ஏதாவது பிரச்சனை இருந்து பித்த நீர் அதிகமாக செக்ரேட் ஆகி அதில் இன்ஃப்ளமேஷன் இருந்தாலோ, லிவரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நமக்கு குறையிறதுக்கோ கரிசாலை லேகியமாக தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஸ்கின் எல்லாம் எல்லோவாக இருக்குது, கண்களில் மஞ்சள் நிறமாக இருக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஸ்கின் வந்து ஒரு ட்ரைனஸ் வர மாதிரி இருக்குது, அதிகமான ஒரு வறட்சி தன்மை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாலும் இந்த மருந்துகளை நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம். அதே மாதிரி தலைக்கு குளிக்கும்போது வாரம் ஒரு முறை ஸோ நல்லெண்ணெயில் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து போட்டு காய்ச்சி
அந்த எண்ணெயை உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிக்கணும். ஸோ அந்த மாதிரி செய்யும்பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய அந்த பித்தமானது குறைஞ்சு வைரஸோட இன்ஃபெக்ஷனும் குறையுதுங்க. சரி, இந்த தைலத்தில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெய். ஸோ நல்லெண்ணெயை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த நல்லெண்ணெயில் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து காய்ச்சி நம்ம பயன்படுத்தலாம். ஸோ என்னென்ன மூலிகைகள் அப்படின்னா எலுமிச்சை. ஸோ எலுமிச்சை வந்து தோலோட கட் பண்ணி அந்த சாறு பிழிஞ்சிட்டு அந்த தோலும் அந்த எண்ணெயிலே போட்டணும். ஸோ ஒரு 1/2 லிட்டர் அப்படின்னா 2 எலுமிச்சை நமக்கு தேவைப்படுது. இதனோட அதிமதுரம் பொடி, குப்பைமேனி நல்லா அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அதில் போட்டணும். கீழா நெல்லியும் அரைச்சி அதிலேயே போட்டணும். ஸோ இது போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா காய்ச்சி நம்ம எடுக்கணுங்க. இந்த தைலத்தை நீங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீரில் வாரம் 1 முறை குளிக்கணும். ஸோ அந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஹெப்பாட்டிட்டிஸ் பிரச்சனை இருக்குது, அந்த ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் அழிக்கிறதுக்கான இந்த வழிமுறைகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ மரமஞ்சள் குடின்னு நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன், அமிர்த சஞ்சீவி சூரணம், அமிர்த வள்ளி கற்பம் அப்படின்னு சொல்கிற மெடிசன் சீந்தியிலிருந்து செய்யக்கூடியது. ஸோ இந்த கற்பம் மருந்துகள் எல்லாமே எடுக்கும்போதும் நாளடைவில் நமக்கு நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.